Okay, bye. Hey, bye. ரோட்டில் வண்டி வரணும்ல போயிடாத. நாம் எல்லாருமே கீரை வாங்கலாம்னு கடவணிக்கு போகிறோம். ரோட்டு மாதிரி தான் போவோம். ரோட்டோரத்துலையே ஏகப்பட்ட கீரை இருக்குது. நாம் திரும்பி கூட பார்க்குறதில்ல. அந்த மாதிரியே இன்றைக்கி ரோட்டோரம் இருக்கிற கீரையெல்லாம் பறித்து நம்ம குழம்பு வைக்கலாம். நாம் ரோட்டோரத்துலையே போகிறோம். ரோட்டோரத்தில் எத்தனையோ கீரை இருக்குது. அதை நாம் பார்க்காமையே போகிறோம். அதெல்லாம் சில கீரையும் நான் காட்டுறேன். சரி வாங்க பார்க்கலாம். சரி வந்து காமியாயே பார்க்கலாம். சரிவா போயிடுவா. வாங்க முன்ன நாயுருவி பறிச்சுக்கலாம். இதுதான் நாயுருவி கீரை. நாயுருவி கீரைங்கிறது தலை இப்படித்தான் இருக்கும். இந்த நாயுருவி கீரையில் வந்து ஏகப்பட்ட நன்மை இருக்குது. விதை வந்து இப்படித்தான் இருக்கும். இது நாயுறிஞ்சிக்கு. இந்த நாயுறிஞ்சி கீரை வந்து மூலத்துக்கு நல்லது, சளி இரும்பலுக்கு நல்லது, காமாலைக்கு நல்லது. இதெல்லாம் கட்டுப்படுத்தும். எல்லாத்துக்குமே நல்லது. தனியாக சாப்பிட்றத விட கீரையோட கூட்டாக சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்கு. சரி பறிச்சுக்கலாம். பாப்பா நல்ல தலையை பார்த்து போய், நல்ல இளந்தலையாக போய். சரியா இளந்தலையை பொரிச்சுக்கலாம். போது இன்னும் நிறையா கீரை பொறிக்க வேணும். சரியாயா. அடுத்தது அமுதுவள்ளி பறிச்சுக்கலாம். அமுதுவள்ளி கீரைங்கிறது இந்த மாதிரி கொடியாகத்தான் படுறோம். அமுதுவள்ளி கொடியாக படந்து செடி மேலே ஏறுது மாதிரி சுற்றி வரும். இதில் வந்து காய் இல்லை. காய் இருந்தால் அப்படியே வட்ட வட்டமாக கொத்து கொத்தாக காய்க்கு. இந்த அமுதுவள்ளி கீரை எத்தனை கொடியாட்டம் போகுது பாரு. காய் இல்லைன்னே நீங்கள் பார்க்க மாட்டாங்க, காய் காணும்னு சொல்ல மாட்டாங்க. அமுதுவள்ளி கீரையை நாங்கள் செஞ்சுருக்கிறோம் தனியாக. அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த அமுதுவள்ளி கீரையில் 4 தடவை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல தலையை பொரிச்சுக்கலாம். அமுதுவள்ளி கீரையை சாப்பிட்டா மூளை நல்ல வளர்ச்சி வரும். மலச்சிக்கல் பிரச்சனை வராது. இதயத்துக்கு நம்ம நல்லது, கண்ணுக்கு நல்லது. கண்ணு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரி வாங்க அடுத்த கீரை பறிக்கலாம். அடுத்தது பொறுக்கி போகிறது தவசி முருங்கை. இங்குதாயா தவசி முருங்கைங்கிறது இதுதான். நாங்கள் சில பக்கம் புண்ணாக்கு போட்டுன்னு சொல்லுவோம். தலை வந்து எலிக்காதாட்டு இருக்கும், பூவு பிடிச்சா பூக்கும். இது காய். இதுதான் இதோட காய். பூ வந்து இதுங்களோட பூ வெள்ளை கலரில் இருக்கும். இதை சாப்பிட்டா ரத்தத்தை சுத்தமாக வச்சிருக்கேன். கண் பார்வை நல்லா இருக்கும். உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்கும். இதுவும் சாப்பிடலாம். நீங்கள் இது பார்க்காத இருக்கிறீங்க, இதை பார்த்து தெரிஞ்சுங்க. பறிச்சுக்கலாம்.
பொரிக்கிறதா இருந்தால் தலையாக பொரிப்போம். உருளை கடையிறதா இருந்தால் இது எல்லா கீரையும் போடுறதுனால கொழுந்தாக பொரிச்சுக்கிறோம். சரி, அடுத்த கீரை பொரிக்க போகலாம். அடுத்த கீரை பொரிக்க போகலாம். பண்ணைக்கீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். பண்ணைக்கீரைங்கிறது இதுதான் பண்ணைக்கீரை. பண்ணைக்கீரை இலை இப்படித்தான் இருக்கும். இந்த பண்ணைக்கீரையில் பூ இல்லை, இப்போ தான் முக்கு வைக்குது. விளையேன்னு பூக்கும் பூ. கோழிக்கண்டை பூவாட்டம் வெள்ளை விளையேன்னு பூக்கும். இதை சாப்பிட்டா பெண்களோட மாச பிரச்சனைக்கு ரொம்ப நல்லது. பொரிச்சு எடுத்துக்கலாம். வீட்டுக்கு சோறு ஆகிற போது வகுத்து வலி வரும். இந்த கீரை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல 2 கொத்தான் இருக்குது. அடுத்த பக்கம் பொரிச்சிக்கலாம். போய் அடுத்த கீரையும் பொரிச்சிக்கலாம். ஐயா இங்கே பழைய மிளகாய் கீரை இங்கே இருக்குது. மிளகாய் கீரை இருக்குதா? சரி. மிளகாய் கீரை உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, தெரிஞ்சது தான். இது வகுத்து புண்ணு, வாய் புண்ணு. இந்த கீரை சாப்பிட்டா நல்லாகும். உங்களுக்கு தெரியாதது இல்லை, எல்லாம் தெரிஞ்சது தான். பொரிச்சு எடுத்துக்கலாம். பூ இப்படித்தான் இருக்கு. இதா காய் இப்போ தான் பிடிக்குதா. வாயில் புண்ணு இருக்கிறைய, அழுது இருக்கிறைய இது அதிகமாக சேர்த்திக்கணும். வாயில் புண்ணு இருந்தால் இது சும்மா அந்த தலையை போட்டு மென்று தின்னாவே வாய் புண்ணு ஆறும். சரி, வாங்க போகலாம். அடுத்த கீரை போகலாம். அடுத்த கீரை பறிக்க போகலாம். சரியா. வேலி மேலே முசு கீரை நல்லா படர்ந்துருக்குது. வாங்க போய் பறிச்சுக்கலாம். முசு கீரைங்கிறது இதுதான் முசு கீரை. ஒரு சில பேர் அப்போ கீரை வந்து முசு கீரைன்னு சொல்கிறீங்க. அது முசு கீரை இல்லை, இதுதான் முசு கீரை. முசு கீரை பூவும் அப்போ கீரை பூவும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்கள் அது மாதிரி நினச்சிக்காதீங்க. இது பாரு காய் குண்டாக இருக்கு. அப்போ கீரை வந்து அது வாழாக இருக்குது. மூக்குத்தி வாழாக இருக்குது. ரெண்டுமே காய் வந்து இதே மாதிரி பார்த்தா இருக்குது. இது குண்டாக இருக்குது, அது கொஞ்சம் வாழாக இருக்குது. இதை சாப்பிட்டாலே சளி இரும்பலுக்கு நம்ம நல்லது. நுரையீரலும் நல்லா இருக்கும் இதை சாப்பிட்டா. ஆத்மா பிரச்சனை இருக்கிறதையே இதை விட மருந்து எந்த மருந்து வேறு மருந்து தேவையே இல்லை. இதை சாப்பிட்டுக்கிட்டு வந்தா ஆத்மா பிரச்சனைக்காரருக்கு இழப்பு எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா ஆவி பிடிக்கிறதா மாத்திரதுங்கிறதா அதெல்லாம் தேவையே இல்லை. இது நல்லா இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். வாரம் ஒரு முறை சாப்பிடுங்க. தேவையில்லாத ஏன் உடம்பை கெடுத்துக்கிட்டு ஆவியை பிடிச்சிக்கிட்டு கிடக்குறீங்க. இது மாதிரி சாப்பிடுங்க. இது வாரத்தில் ஒரு முறை ரசம் வைக்கலாம், துவையல் பண்ணலாம், பருப்பில் கூட போடலாம். அருமையாக இருக்கும். கிடைச்சா நான் 4 தடவை பருப்பில் கூட போட்டு கிடந்துட்டுங்க சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். சரி, பொரிச்சு எடுத்துக்கலாம்.
பாரு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வேலையை பாரு, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு கூட்டு கூட்டு கூட்டு. யாருக்குமே குழந்தை வளர்த்த தெரியல. குழந்தைலாம் இன்னைக்கு வளர்றது தான் இந்த படிமானம் தான் 1000 வருஷத்தில் வரும். வளர்க்குற வளர்ப்பா இப்படி வளர்க்கணும் பிள்ளையில. அளவுக்கு பிள்ளை இருந்தால் போதாது. முடக்கத்தான் கீரை எங்கே இருக்குது? அது அங்கேயும் இருக்குது. பாப்பா இங்கே பாரு, ஒரே ஒரு கீரை செங்கீரை இருக்குது. செங்கீரைனாலே வேறு என்ன கலரில் இருக்குது, சேவன்னு இருக்குது. வீட்டாட்டு கீரைன்னு சொல்லுவோம் எங்கள் பக்கம். சரி பறிச்சுக்கலாம். அடுத்த கீரை பறிக்க வேணும். அடுத்தது துத்திக்கீரை பறிச்சுக்கலாம். துத்திக்கீரைங்கிறது இதுதான் துத்திக்கீரை. பூ வெடிக்கு மொக்கா இருக்குது, காய் இப்படித்தான் இருக்கு. முக்கியமாக மூளை பிரச்சனை இருக்கிறைய இந்த கீரையை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிட்டுக்கிட்டு ஆகும். சரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாப்பா புழுவுலா தலையை நல்ல தலையை இளம் தலையை பறிக்க வேணும். சரியா? ஐயா போதும் ஐயா. போதுமா? போதும். சரி பூ பாப்பா பறிச்சு. அப்புறம் அடுத்தது முடக்கட்டாங்கீரை பறிச்சுக்கலாம். முடக்கட்டாங்கீரை எத்தனையா இருக்குது, முடக்கட்டாங்கீரையும் பறிச்சுக்கலாம். சரியாயா? இதுதான் முடக்கட்டாங்கீரை. தலை பிடிச்சா இருக்கு, காய் பிடிச்சா இருக்கு. பூ பாரு சின்ன சின்னதாக இருக்குது. காய் பாரு இப்போதான் இது முத்தும். இப்படின்னா புடக்குங்க பொட்டிக்காய் ஆட்டம். முடக்கட்டாங்கீரைங்கிறது இதுதான். இது மூட்டு வலி, முழங்கால் வலி எல்லாத்துக்குமே நல்லது. இது நல்ல பலவிதமாக சாப்பிட்லாம். சட்னியை பண்ணி சாப்பிட்லாம், பொடி பொடியாக நறுக்கி போட்டு தோசையில் போட்டு சாப்பிட்லாம், குழம்புலையும் போடலாம், துவையிலும் பண்ணலாம். கிடைச்சா 2-4 பருப்பில் கூட போட்டுக்கலாம். போதுங்கண்ணே. சரிங்க. இங்கே இல்லை முன்னிருக்கோம். சரி வாங்க தையக்கீரை பறிச்சுக்கலாம். இதுதான் தையக்கீரை. தையக்கீரை இப்படித்தான் இருக்குது. சமையலுக்கு நல்லா சேர்த்துக்கலாம். தையக்கீரை பூவு இப்படித்தான் இருக்குது, இலை இப்படித்தான் இருக்குது. பூ பாரு அழகாக இருக்குது. இது சாப்பிட்டா நம்ம நல்லது. பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்ல தலையே பறிச்சு எடுத்துக்கலாம். பிரியா பறிச்சிட்டியா? பறிச்சுட்டே இருக்கிறேன். போய் வாங்க போகலாம். அடுத்த கீரை பறிக்க போகலாம். இங்கேயே கோவக்கீரை இருக்குது, கோவக்கீரை பறிச்சுக்கலாம். கோவக்கீரை பறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு கோவக்கீரை தெரியாமல் இல்லை, இதுதான் கோவக்கீரை. கோவக்கீரை பட பூவு பிடிச்சா இருக்கு.
கோவக்கீரை சாப்பிட்டா சர்க்கரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கிற சூட்டை குறைக்கி. இது எல்லாருமே சாப்பிடலாம். இது எங்கே பார்த்தாலும் இருக்குது. உங்களுக்கு தெரியாமல் இல்லை. இதை பொறிச்சிட்டு வந்து சாப்பிடுங்க. வாங்க காணாவடை பொரிச்சுக்கலாம். காணாவடைங்கிறது இதுதான் காணாவடை. காணாவடை தலை பிடித்தா இருக்குது, பூவு பிடித்தா இருக்குது. பூவு வந்து புழு கலரில் இருக்கும். சரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்து பெரிய இருந்தாலையா சரி. காணாவடை சாப்பிட்டா நீர் சத்து அதிகம். உடம்பு சூட்டை குறைக்கி அடிக்கடி சேர்த்திக்கிட்டாங்க. சூட்டு உடம்புக்காரரு இதை அடிக்கடி சேர்த்திக்கிங்க. பார்த்து குழி இருக்குது அந்த இடத்துல. அடுத்த கீரை பொரிச்சுக்கலாம். இதுதான் புண்ணாக்கீரை. புண்ணாக்கீரை தலை இப்படித்தான் இருக்கு. இது வேறு காய் வேறு எப்படி இருக்குது. இதுதான் பூ பூக்குது. இதுதான் காய். சரி புண்ணாக்கீரை பொரிச்சு எடுத்துக்கலாம். பாப்பா பொறி பாப்பா. சரியா இங்கே இருக்குது பொறிக்கிறேன். பொறி பொறி. அப்படி வேணும். அப்பா நீ ஃபோன் இங்கே ஷோப்பி பற்றி வச்சுங்க. நல்ல இளந்தாலே கில்லு கண்ணு. சரியாயா அப்பா அப்பா ஷோப்பு நீ ஷோப்பு இதுதான் அம்மா மச்சிருச்சு. இதையும் வச்சுருவா. சஞ்சு இதை வந்து கால ஆணிக்கு வந்து அரைச்சி பூசினா நல்லாவும் சொல்கிறாங்க. தலை கிள்ளுனா இப்படி பால் வரும். இது அம்மா பச்சரிசி. இது காயும் போடலாம் தலையும் போடலாம். மூஞ்சில் இருக்கிற மோப்பூர் கூட இந்த பாலை கிள்ளி வச்சா நல்லாகும். இதுதான் மூக்குரட்டை கீரை. இதையும் பறிச்சுக்கலாம். மூக்குரட்டை கீரை இப்படித்தான் இருக்கு. நல்லா கொடி கொடிய படுறது. இப்போத்தான் தலையுது. இது இன்னும் நீளமாக படுறது. இதையா அதேதான் அதேதான். மூக்குரட்டை பூ இப்படித்தான் இருக்கும். இதையும் பருப்பில் போடலாம். தனியாகவும் பொரியல் பண்ணலாம். இதுதான் கீழா நெல்லி. கீழா நெல்லி தலை சின்ன சின்னதாக இருக்குது. இந்த இலைக்குள்ளேயே காய் வரும் சின்ன சின்னதாக. இலைக்கும் கீழே பொட்டு போட்டால் காய் இருக்குது பாரு. சரி இதையும் பறிச்சு எடுத்துக்கலாம். இது தனியாக பொறிச்சு சாப்பிட முடியாது. சிறுகசுப்பாக கசக்கு. இது எல்லா கீரைகளையும் தான் போட வேணும். இதை கல்லாங்கொண்டி பறிச்சுக்கலாம். கல்லாங்கொண்டியில் பூவு பிடிச்சா இருக்கு. பூ போடக்கூடாது. தலை மட்டும் கிள்ளிக்கலாம். கடை வாங்க போகலாம். இதுதான் குப்பைக்கீரை. குப்பைக்கீரையும் பறிச்சுக்கலாம். நல்லா இருக்கும். இங்கே இருக்குது பாப்பா பொண்ணாங்க நீ. எங்கேயா அதான் இருக்குது பாரு. இதுதான் வெள்ளை பொண்ணாங்க நீ.
தலை வந்து வாழாக இருக்குது. பூ வந்து இதே மாதிரி தான் இருக்குது, வெள்ளை கலரில். பொறிச்சு எடுத்துக்கலாம். அங்கேயும் இருக்குது பேர் நல்ல நல்ல தலையா. உங்களோட காலுக்கு அந்த பக்கம் கொழுன்னு. இது வந்து கண் பார்வைக்கு இந்த கீரை அருமையான கீரை. நல்லா இதை சாப்பிட்டா கண் பார்வை வரும். இளந்தலைய கில்லு. சரியாயா. இதுதான் குப்பை மாரி கீரை. இது இதையும் சாப்பிடலாம். நம்ம நல்லது. தலை இப்படித்தான் இருக்கு, காய் இப்படித்தான் இருக்கு. பொறிச்சு எடுத்துக்கலாம். பாப்பா போதும் போலாம். சரியாயா. வாங்கண்ணே. சரிப்பா. பாப்பா பாப்பா அப்பா போய்க்கலாமா? அதுதான் தப்பு, இந்த அடம் பண்ணுறது. கீரை பொறிச்சிட்டு வந்தாச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல்லாரி தூரம் போனோம். அதுலேயே கிட்டத்தட்ட 17 வகையான கீரை பொறிச்சு வந்துக்கிறேன். இன்னும் கூட கீரை இருந்துச்சு, நாங்கள் தான் பொறிக்கல. எத்தனையோ விதம் இருக்குது. நாங்கள் போதும்னு வந்துட்டோம். நீங்கள் ரோட்டு வழியாக போனால் நீங்கள் பார்க்காத கீரை எதுவுமே இல்லை. ஆனால் அதை தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. இதை தெரிஞ்சு பயன்படுத்திக்க மாட்டேங்கிறீங்க. வாங்க சுத்தமாக வச்சுக்கலாம். கீரை இருக்கு, கீரையை நல்லா அலசி எடுத்துக்கலாம். நல்லா 2 நேரம் 3 நேரம் நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியில் இது போட்டுக்கலாம். தம்பியே தண்ணி போய் கொண்டு சரி அதை ஊற்றிட்டு ஒரு அரை போச்சு பிடிச்சிட்டியா? இல்லை, அலாசத்துக்கு பைப்பில் பிடிச்சிட்டியா? ரெண்டு தடவை ஆச்சாச்சு. இதோட 3000 தரம். நல்ல கங்காச்சப்பா. சரி, நல்லா 3 நேரம் சுத்தமாக அலாசி இந்த மாதிரி அரிசி வச்சுக்கலாம். தண்ணி வடிக்கிட்டு இதில் வந்து 17 வகையான கீரை இருக்குது. கண்ணு 10 வயசாமி. கீரை அலாசி வச்சாச்சு. சட்டி அடி மேலே வச்சுக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். உலகாயிட்டு நல்லா தண்ணி சூடாரி கொதிக்கணும். அப்போ தான் கீரை போடணும். சட்டி காயிட்டும், தண்ணி காயிட்டும். தண்ணி உலகாயம் காட்டி வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இதை எக்கட்ட போடாமல் போகுது. நான் அதான் சாத்து தொளிச்சு வச்சேன். உலகாஞ்சி பார்த்தான்னு பார்க்கலாம். நல்லா உலை கொதிக்குது, நல்லா தண்ணி கொதிக்குது. இதுக்கு மேலே கீரை போட்டுக்கலாம். இது மல்லு பொடியடா. பச்சை மிளகாய் 4 காய் போடுறேன்.
வைக்கலாம், நல்லா வேகட்டு. கீரை நல்லா வேகணும், பழக்கீரை. 17 கீரை அது ஒன்றா வேகணும், நல்லா வேகணும், நல்லா வேகணும். அது எடுத்து விடாத போனால் இன்னும் கடைக்கு என்ன? ஐயோ, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, சுத்தம் தான் முக்கியம். அடுப்பு மேலே போட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். அடுப்பு மேலே போட்டு 5 நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு, எடுத்து பார்க்கலாம். ஒன்று வெந்திருக்குது, ஒன்று வேகாத இருக்குது, அதெல்லாம் சரியாக போயிடும் கடந்த. இன்னொரு 1/4 நாள் இருக்கிட்டாரு, எடுத்துக்கலாம். நல்லா ரக்கடி மணக்குது, வெந்திருக்கு. நல்லா வெந்து போச்சு. எடுத்துக்கலாம், நக்கடி எடுத்துக்கலாம். எல்லா கீரையும் பாரு நல்லா வெந்து போச்சு பாரு, பச்சை பசையே இருக்குது பாரு. சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா சூடாரிக்கிடுச்சு. கடலை எண்ணெய் 3 பூணும். எண்ணெய் நல்லா சூடாரிக்கிடுச்சு. 1/2 பூணு கடுகு. சூடு ஏற்று ஒரு 10 மிளகு, கடுகும் மிளகும் பொரியிட்டு கடுகு பொரியுது. ஒரு 30 பல்லு பூண்டு, அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம் 1 கப்பு, நல்லா வணங்க வேணும். கருப்பில் இருந்தாலும் ஒரு பிடிச்சி பிடி. கண்ணா அந்த கீரை வடி. சீரகம் 1 பூணு. முதல்ல போட்டால் சீரகம் கறி செய்யணும், அதனால தான் பூ போடுறேன். சீரகம் நல்லா பொரிஞ்சுக்கிடுச்சு, நல்லா மணக்குது. அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் 2. ஏமா கீரை வடிச்சுக்கலாமா? கீரை வடிக்கண்ணே. போதுமான உப்பு, நல்லா தக்காளி பழம் பச்சை வாசம் போக தண்ணி வணங்க வேணும். தக்காளி பழம் வெங்காயம் நல்லா வணங்கி போச்சு. இந்த மாதிரி வேவிச்சு கீரை எடுத்து கட்டிக்கலாம். வேவிச்சு வச்சா கீரையை எடுத்து கட்டிக்கலாம். அப்படி வச்சுக்கலாம், வெய்ய அடிக்குது. கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். சட்டி அடுத்து போயிடுச்சு. கொஞ்சம் நிதானமாக கிடையாது, இல்லைன்னு பொத்துக்க. நீ போய் சட்டி நிறையா வாங்கிட்டு வந்துருக்கண்ணே. ஒவ்வொருத்தர் போய் நல்லா சட்டி எடுத்துகிட்டு வந்துடணும். அடுத்து போயிடுச்சு. சாமி மேல் டாப்பில் கிடையாது, அடி நூனிக்கிறாங்க. அல்லையில் அல்லையில் பழம் கீரை போட்டிருக்குது, நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கு. தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டாங்க.
அப்படி கீரை பல கீரை போடுறதுனால நல்லா கடையணும். இன்னும் கடையுமா நான் கடையுங்க, நீங்களே 80 வயசுகளே எப்படி கடையுவீங்க? என்னமா எங்களால் முடியலையா? கம்மானு மறக்குது. அப்பா எனக்கும் ஜலிச்சு வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் இருந்து கிடைக்கிறாரு. சரியா? இது ஊற்றி வைக்கிறதுக்கு தடுத்தப்பு கொண்டு வா. நல்லா கடைப்பட்டு போச்சு. மேலே எடுத்துக்கலாம். கீரை குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போது நாக்கில் வச்சு வருது. என்ன சாமி? கொண்டாமா கொண்டாங்க. பச்சை பசையே இருக்குது பாரு. குட்டி பாப்பாலும் கம்மியாக ஊற்றலாம். இருத்தண்ணி இல்லை, வைக்கவே இல்லை. குழம்புக்கு சரி, தண்ணிக்கு சரியாக போச்சாம்மா. எல்லாம் ஊற்றி வச்சுக்கண்ணே. சாப்பிடு சாமியா. எப்படி சாமி இருக்குது? கீரை குழம்பு சூப்பராக இருக்குதாயா? கீரை குழம்பு சூப்பராக இருக்குதா? தின்னு சாமி தின்னு. கீரை குழம்பு அருமையாக இருக்குதாயா? ஏகணும் உனக்கு? கீரை குழம்பு சூப்பராக இருக்குதுமா. ஏகட்டி உனக்கு? சாப்பிடு சாமி. நான் சாப்பிட்றேன், நீங்கள் வாங்க சாப்பிடலாம். நீ சாப்பிடு சாமி. பெணைய சல்லு ஊறுதுடா எனக்கு. கீரை குழம்பு சூப்பராக இருக்குது. சாப்பிடு. அதான் காரம் வேறமா நல்லா இருக்குது. சும்மா கீரை கடைக்கடிக்கே ஓடாதீங்க. எத்தனை கீரை இருக்குது. அம்மட்டு பொறிச்சிட்டு போனால் கீரையாச்சு. இந்த மாதிரி குழம்பு பிடிக்கலாம். உடம்புக்கு நம்ம நல்லது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து அப்புறம் தடுவீங்க. இது பார்க்காத இருக்கிறது எந்த கீரையுமே இல்லை. ஆனால் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஆனால் இதுதாங்கிறது உங்களுக்கு புரியல. இந்த கீரையில் இந்த மாதிரி பார்த்து பயன்படுத்திங்க. சூப்பராக இருக்குதா? சரிடா குட்டிமா.